தளபதி விஜய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும். தளபதி விஜய் வந்து விருகம்பாக்கத்திலேயோ இல்ல திருச்சி கிழக்கிலேயோ போட்டி போடுவார், அப்படி சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுவார் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் விருத்தாசலத்தையும் கன்சிடர் பண்றாரு அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அங்க 2, 3 அதுல பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கு. ஒன்னு வந்து வீலியே ஸ்டார்ட் ஆகுது. இது ஏன்னா அண்ணன் வந்து வீல ஸ்டார்ட் ஆகிற ஒரு இதுல வந்து போட்டி போடணும் அப்படி இருக்கு. அதனால விருகம்பாக்கமே செலக்ட் பண்ணிட்டது. ஒன்னு வீல ஸ்டார்ட் ஆகுது விருத்தாசலம்ன்றது. ரெண்டாவது வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அங்க போட்டியிட்டு தான் அங்க ஜெயிச்சாரு. ரெண்டாவது விஷயம். அதனால அங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது. மூணாவது வந்து விஜயுடைய ரசிகர் மன்றம் வந்து ரசிகர்கள் கணிசமா அங்க இருக்காங்க. விருத்தாசலம் பகுதியை சுத்தி வந்து விஜயுடைய ரசிகர்கள் வந்து கணிசமா இருக்கிறதுனால விருத்தாசலத்தையும் கன்சிடர் பண்றதா வந்து கேள்விப்படுறேன் நானு. இன்னொரு விஷயம் வெளியில சொல்லக்கூடாத ஒரு விஷயம் இருக்கு. அது பொதுத்தளத்துல பேசக்கூடாது. அண்ணனுக்கு வந்து கட்சி ரீதியான கெயின் வந்து, அதாவது தாவேக்காவுக்கு ஒரு கெயின் இருக்கு விருத்தாசலத்துல பேசினேன். அதை வெளியில பேச முடியாது அப்படின்னால வந்து அதை சொல்லலை. நீங்களா யூகிச்சிங்க என்ன எதே மாதிரி எந்த கட்சியிலேருந்து ஓட்டு இங்க பிரிஞ்சு இங்க வரும் அப்படின்றத வந்து நீங்க யூகிச்சிங்க. அந்த பொதுத்தளத்தை பேச முடியாது. இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். நன்றி. ஜெய் விஜய்.